சரி, ஒரு சில நாட்களாக இயேசு நாமத்தை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இயேசு நாமத்தை குறித்து ஒரு சில வாரங்களாக நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு அதை பற்றி தான் பேச போகிறோம், அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். நடுவில் ஒரு 2 வாரம் விட்டு போச்சு, இந்த வாரத்தில் அதை தொடர்றோம். அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன அந்த காரியங்களை கடந்து வந்தேன்றதை கொஞ்சம் ரீகேப் மாரி பண்ண விரும்புகிறேன். எப்படி ஆரம்பித்தோம்? இயேசு நாமத்தை பற்றி எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னா, இயேசுவுக்கு எந்த அளவுக்கு அதிகாரமும் வல்லமை இருக்குதோ அதே அளவுக்கு அதிகாரமும் வல்லமையும் இயேசு நாமத்திற்கு உண்டு. இயேசு நாமத்திற்கு அதிகாரம் வல்லமையும் உண்டுன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா? அது என்ன, இயேசுவுக்கு கொஞ்சம் அதிகாரம் எக்ஸ்ட்ரா, வல்லமை எக்ஸ்ட்ரா, இயேசு நாமத்துக்கு கொஞ்சம் அதிகாரம் வல்லமை கம்மி அப்படின்னு பார்த்தோமா? இல்லை இயேசு நாமத்திற்கு அதிகாரம் வல்லமை அதிகம், இயேசுக்கு அதிகாரம் வல்லமை கொஞ்சம் கம்மி அப்படின்னு பார்த்தோமா? இல்லை, இயேசுக்கு எந்த அளவுக்கு அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறதோ அதே அளவுக்கான அதிகாரமும் வல்லமையும் இயேசு நாமத்திற்கு உண்டு. அப்போ இயேசுக்கு என்ன அதிகாரமும் வல்லமை இருக்கிறதோ அதே அளவுக்கு தான் இயேசு நாமத்திற்கும் அதிகாரமும் வல்லமையும் உண்டுன்றத நம்ம பார்த்தோம். அப்புறம் என்ன பார்த்தோம்? இயேசு நாமத்தை பயன்படுத்தக்கூடிய தகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கதான்னு பார்த்தோம் இல்லையா? இயேசு நாமத்தை பயன்படுத்தக்கூடிய தகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதான்னு பார்த்தோம்னா, ஆமா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. யாராருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது? விசுவாசிங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க பெரிய தீர்க்கதரிசியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பிரசங்கியாரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லை ஒரு சுவிசேஷகராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க அவரை விசுவாசித்தாலே போதும். அவரை விசுவாசிக்கணும், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், இயேசுடைய நாமத்தை விசுவாசிக்க வேண்டும், அவருக்கு வல்லமையும் அதிகாரமும் இருக்கிறது விசுவாசிக்க வேண்டும். இதெல்லாம் விசுவாசிச்சாலே, இயேசுவை டோட்டலாக விசுவாசிச்சாலே நீங்கள் அவர் நாமத்தை பயன்படுத்தக்கூடிய அதிகாரத்தை தகுதியை பெற்றுக்கொண்டீர்கள். அப்புறம் இதுக்கப்புறமா நம்ம என்ன காரியங்கள்லாம் பார்த்தோம்னா, யாரெல்லாம் இயேசு நாமத்தை பயன்படுத்தியிருக்காங்க நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பேதுரு இந்த இயேசு நாமத்தை பயன்படுத்துகிறாரு. எங்கே? தேவாலயத்தின் வாசலாண்ட அங்கே உட்கார்ந்துருக்கிற முடவன்கிட்ட இயேசு நாமத்தை பயன்படுத்துகிறாரு. வெள்ளியும் பொண்ணும் என் இடத்துல இல்லை, அதை விட மேலான உன்னை தருகிறேன், இயேசு நாமத்து நசனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எழுந்து நடன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அப்படி தூக்கிடுறாரு. தூக்கின பிறகு அந்த முடவனுடைய கால்களுக்கு கரடுகள் எல்லாம் பலன் கொண்டு அவன் நடந்தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து யார் பயன்படுத்தியிருக்கிறா இயேசு நாமத்தை? பவுல் பயன்படுத்தியிருக்கிறாரு நம்ம பார்த்தோம். இன்னும் சொல்ல போனா, பவுலை கொண்டு விசேஷித்த அற்புதங்களை தேவன் செய்தா நம்ம பார்த்தோம் இல்லையா? போன முறை என்ன அது? கட்சிப்பை தூக்கி போட்டா அற்புதம் நடக்குது, கோர்ட்டை தூக்கி போட்டா அற்புதம் நடக்குது. எப்பவுமே இயேசு நாமத்தை பயன்படுத்துறது தான் யூஸ்வலான ஒரு வழி. அன்யூஷுவலான ஒரு வழி என்னது? இதுமாரி கட்சிப்பு கோட்டு போட்டால் சுகம் பெறுறது, இதெல்லாம் அன்யூஷுவலான வழின்னு நம்ம பார்த்தோம். அந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறத நம்ம போன வாரம் பண்ணி முடித்தோம் பாருங்க. இதே போல் இந்த அன்யூஷுவலான, அதாவது வழக்கத்துக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இப்படி நடக்கிற அற்புதத்தை இவங்க இந்த ஒரு சில பேர் பார்த்துட்டு எப்படி தவறாக அதை பயன்படுத்துகிறாங்கன்றதே நம்ம பார்த்தோம். இயேசு நாமத்தை எப்படி தவறாக பயன்படுத்துகிறாங்கன்றதை பார்த்தோம் இல்லையா? இயேசு நாமத்தை ஒரு சில பேர் பயன்படுத்துகிறாங்க, ஆனால் தவறாக பயன்படுத்துகிறாங்க. எப்படி? விசுவாசம் இல்லாமல் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு ஒருத்தங்களை உதாரணமாக காட்டணும். யார்? அதே அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் பிரதான ஆசிரியனுடைய பிள்ளைங்க, அவங்க இந்த பேய் பிசாசுகளெல்லாம் துரத்துகிறவங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க? பவுல் இயேசு நாமத்தை பயன்படுத்துகிறத பார்த்து இவங்கள என்ன பண்ணுறாங்க? இயேசு நாமத்தினால போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிசாசு போகலை. ஏன்? அவங்கக்கிட்ட இயேசு நாமத்தை பயன்படுத்தக்கூடிய தகுதி இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தா, அவங்க விசுவாசிக்கல. இயேசு நாமத்தை அவங்க பயன்படுத்தினாங்க, ஆனால் விசுவாசித்து பயன்படுத்தவில்லை. விசுவாசத்துடன் பயன்படுத்த வேண்டும் நம்ம பார்த்தோம். அந்த ஒரு இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. பவுல் அங்கே அற்புதம் செய்ததுனால. இன்னொரு பக்கம் அங்கே அந்த இடத்துல பயம் உண்டானது பார்த்தோம். அப்போ இயேசு நாமத்திற்கு அதிகாரம் வல்லமை இருக்குது. இயேசு நாமத்தை பயன்படுத்த ஒவ்வொரு விசுவாசிக்கும் தகுதி உண்டுன்றதை பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயேசுவின் நாமத்தை எப்படி ஜெபத்திலே பயன்படுத்துவது அப்படின்றத பார்க்க போகிறோம். இயேசுவின் நாமத்தை எப்படி ஜெபத்தில் பயன்படுத்துறது என்றதை பற்றி பார்க்க போகிறோம்.
நிறைய பேர் இது தெரியாம தவறான கருத்துக்களை விதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க தங்களுடைய உள்ளத்துல. அது கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பார்க்க போகிறோம் பாருங்க. முதல்ல ஜெபம்னா என்ன? ஜெபம்னா என்ன கொஞ்சம் யாராவது சொல்ல முடியுமா? ஓகே. ஜெபம்னா தேவனிடத்துல பேசுகிறது. இப்போ நான் எப்படி இங்கே இருக்கிற உங்ககிட்ட பேசுகிறேன், உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேங்க. அதே போல் கடவுள்கிட்ட தேவன்கிட்ட பேசுறத நான் என்ன சொல்கிறேன்? ஜெபம்னு சொல்கிறேன். ஜெபத்தில் தான் நான் பேச முடியும் இல்லையா? அப்போ தேவனிடத்துல பேசுகிறத தான் ஜெபம் நம்ம சொல்லுகிறோம். கம்யூனிகேஷன் வித் காட். இயேசுனுடைய தேவனோட ஒரு உறவு பேச முடியுது, கம்யூனிகேட் பண்ண முடியுது. அதை தான் நம்ம ஜெபம்னு சொல்கிறோம். இந்த ஜெபத்துல நிறைய வகைகள் இருக்குது பாருங்க. உதாரணத்துக்கு நன்றி ஜெபம் இருக்குது. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை கிடச்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு வேலை, நீங்கள் ஜெபிச்சிருக்கிறீங்க அந்த வேலைக்காக. அந்த வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு இந்த வேலை கொடுத்ததற்காக நன்றி அப்படின்னு சொல்லுவீங்க. அதே போல் இன்னும் ஒரு சில ஜெபங்கள் இருக்கிறது. இன்னும் இதுலேயே நிறைய கேட்டகரி இருக்கிறது ஜெபத்திலேயே. ஆனால் இன்னைக்கு நான் பேசுறது என்னதுன்னா விண்ணப்ப ஜெபம், ப்ரேயர் ஆஃப் பெட்டிஷன். அதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். விண்ணப்ப ஜெபம்னா என்னதுன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது, ஏதோ ஒரு தேவை சந்திக்கப்படணும். அதை நீங்கள் ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்கிறீங்க, தேவன்கிட்ட சொல்கிறீங்க, எனக்கு இது தேவை சந்திக்கப்படணும்ன்ட்டு. அதை அவர் செய்கிறாரு. நீங்கள் ஒன்று கேட்குறீங்க ஜெபத்தில், அதுதான் ப்ரேயர் ஆஃப் பெட்டிஷன். ஒன்று விண்ணப்பிக்கிறீங்க அவர்கிட்ட. அந்த ஜெபத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் இல்லையா? இப்போ இன்றைக்கி நான் ஜெபம் குறிப்பிடுறதுலாம் அந்த விண்ணப்ப ஜெபம் தான், பார்த்துக்குவாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இயேசு நாமத்தை ஜெபத்தில் பயன்படுத்துறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்படி ஜெபம் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்படி ஜெபம் பண்ணுறதுனால, அதாவது ஜெபத்திலே நம்ம செய்த ஜெபத்தில் 100% சக்ஸஸை எப்படி எடுக்கிறது நான் பார்க்க போகிறோம். 100% பதில் எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்னொரு சில பேர் சொல்கிறாங்க, இயேசு நம்முடைய ஜெபத்திற்கு ஒரு சில பிரேயர்களுக்கு தான் எஸ் சொல்லுவார், இன்னும் சில பிரேயர்களுக்கு நோ சொல்கிறாரு அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, ஏசு கடவுள் ஒரு சில பிரேயர்களுக்கு, அதாவது தேவன் ஒரு சில பிரேயர்களுக்கு என்ன சொல்கிறாரு? பார்க்கலாம், அப்புறமா வா போயிட்டு அப்படின்றாரு. இதுமாரி ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் மக்களிடையே இருக்கிறது. மக்கள் அதுமாரி நினைத்து கொள்ளுகிறார்கள். ஆனால் உண்மை என்னன்னா, தேவன் எப்பொழுதுமே உங்கள் ஜெபத்திற்கு எஸ் சொல்கிறார் இல்லையா? இயேசு எப்போவுமே உங்கள் ஜெபத்துக்கு ஓகே, அதுக்கான பதில் தருகிறார். அப்போ பதில் பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபம் செய்வது எப்படி, எப்போவுமே பதில் பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபம் செய்வது எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் முக்கியம் பாருங்க. அப்போ இன்னைக்கு நம்ம இதெல்லாம் கடந்து போக போகிறோம். இதை பற்றி பார்க்கும்போது ஒரு சில கோட்பாடுகளை நம்ம கடந்து போக போகிறோம் பாருங்க. இந்த கோட்பாடுகள்லாம் ரொம்ப முக்கியமான கோட்பாடுகள்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த கோட்பாடுகள் ஜெபத்திற்கு மட்டுமல்ல, இயேசு நாமத்தை நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்க்க முடியுமோ அங்கெல்லாம் இது பொருந்தும். அதனால் அந்த ஒரு சில கோட்பாடுகளை நம்ம கடந்து போக போகிறோம். நம்ம எப்படி பதில் பெற்றுக்கொள்ளும்படியாக, எப்பவுமே எப்படி பதில் பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிப்பது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நாமத்தினாலே எதை கேட்கிறீங்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். இந்த கேட்பீர்கள், எதை கேட்கிறீர்களோ அந்த வார்த்தையை கவனிங்க. அதுதான் நம்ம ஜெபத்தில் கேட்குறோம் இல்லையா? ஜெபத்தில் என்ன பண்ணுறோம்? இந்த விண்ணப்ப ஜெபத்தில் என்ன பண்ணுறோங்க? ஆண்டவர் இடத்துல எனக்கு இது தேவை இருக்கிறதுன்றதை கேட்குறோம். அதை தான் அவர் சொல்கிறாரு, நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அப்போ என்ன சொல்கிறாரு? கேளுன்றாரு. நாமத்தினால கேளுன்றாரு. சரி, இது ஒரு முறை மட்டும் தான் சொல்லியிருக்கிறாரா? இல்லையே, இது அவர் நிறைய முறை சொல்லியிருக்கிறாரு. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இதை சொல்கிறாரு. என்னது? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்க. அப்போ பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு தருவார். என் நாமத்தினாலே நீ கேளுன்ட்டு இங்கே திரும்ப சொல்றாரு.
அடுத்து யோவான் 16:23 பார்ப்போம். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். திரும்ப என்ன சொல்றாரு? நாமத்தினாலே கேளுன்றாரு. என்ன சொல்ல போனா அடுத்த வசனத்தை வாசிப்போம். இது வரைக்கும் நீங்கள் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இங்க என்ன சொல்ற? கேளுன்றார். 26 வசனத்தை பார்ப்போம். அந்த நாளில நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக நான் பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்வதில்லை. என்ன சொல்றாருங்க? கேள், நாமத்தினால கேளு. அப்போ ஒருத்தர் இவ்வளவு தூரம் சொல்றாரு, கேளு 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 கேளுன்ட்டு, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? திரும்ப திரும்ப சொல்றாருங்க, திரும்ப திரும்ப சொல்றாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதை செய்யணும்னு அர்த்தம். படி நம்ம சொன்னோம்னா நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணணும்னு அர்த்தம்? நம்ம பிள்ளைங்க படிக்கணும்னு அர்த்தம். அதே போலதான் இயேசு இத்தனை தடவை சொல்லியிருக்கிறாரு, என் நாமத்தினால கேளு, என் நாமத்தினால கேளு, என் நாமத்தினால கேளுப்பா அப்படின்றாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவர் நாமத்தினால கேட்கணும். நிறைய பேர் கேட்க மாட்டாங்க இயேசு நாமத்தை பயன்படுத்தி. அதுதான் இங்க பிரச்சனையா இருக்குது. எனக்கு இது தேவை இருக்குது தெரியுது, எனக்கு இந்த ஒரு தேவை இருக்குது, இவ்வளவு குறைகள் இருக்குது, இதெல்லாம் சந்திக்கப்படணும் நிறைய பேருக்கு தெரியுது, ஜெபத்துல கேட்கணும்னு தெரியுது, ஆனா இயேசு நாமத்தை பயன்படுத்தி கேட்க தெரியல. இவர் என்ன சொல்றாரு? என் நாமத்தினாலே கேளுன்றார். வெறும் கேளு சொல்ல, நாமத்தினாலே கேளு அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு ஒரு சின்ன பிள்ளை வந்து உங்ககிட்ட எனக்கு ஜெபம் பண்ண சொல்லித்தாங்க அப்படின்னு வந்து கேக்குது, நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ பொதுவா கேக்குதுன்னு வச்சுக்கோங்களா, நீங்க என்ன பண்ணுவீங்க? வா, முட்டிக்கால் போடு, கண்ணு மூடு, கை கூப்பு, தலை வணங்கு, இப்போ நீ ஜெபம் பண்ணு, ஜெபம் கேட்கப்படும் அப்படின்றீங்க. இன்னும் அந்த குழந்தை கேட்குது, என் ஜெபத்துக்கு பதிலுக்கு வரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குது. அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு சில பேர், வா அழுது புரண்டு ஜெபம் பண்ணு, உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும், இப்படி சில பேர் சொல்றாங்க பாருங்க. அழுது ஜெபம் பண்ணா உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும்ன்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க? உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு, ஜெபத்திற்கான பதில் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஆனா இவங்க ஒரு மெயினான விஷயத்த விட்டுறாங்க. என்னது? அதுக்கு பெரும்பாலானவர்கள் இயேசு நாமத்தை பயன்படுத்தி எப்படி ஜெபிக்கணும்ன்றத சொல்லி தருகிறது இல்லை. அப்படி குழந்தை வந்து கேட்டது என்ன? ஜெபம் பண்றது எப்படி பண்றதுன்னு தான் கேட்குறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? கண்ணு மூடு, கை கூப்பு, முட்டிகால் போடு அப்படின்றாங்க. இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. உபவாசம் போடுன்றாங்க. இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. தவிர முக்கியமான விஷயம் என்னது? இயேசுவின் நாமம் அதை பயன்படுத்த சொல்லி தர்றது இல்லை பெரும்பாலான. மேபி ஒரு சில பேர் சொல்லி தரலாம், ஆனா பெரும்பாலானவர்கள் அதை சொல்லித்தர தவறுகிறார்கள். அதனால தான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. இயேசு திரும்ப திரும்ப என் நாமத்தை பயன்படுத்துன்னு சொல்லிட்டு, என் நாமத்தினால கேள், என் நாமத்தினால கேளு, என் நாமத்தினால கேளுன்னு சொல்றாரு. நம்ம என்ன பண்ணணும்? நாமத்தினால கேட்கணும். இவங்க என்ன பண்றாங்க? இயேசு நாமத்தை விட்டுறாங்க, கேட்கறத அதிகமா வச்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? உதாரணத்துக்கு உங்களுக்கு பிரியாணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பிரியாணியை சாப்பிடுவீங்களா, இல்லை பிரியாணி கூடவே கொடுக்குற ரைட்டாவை மட்டும் சாப்பிடுவீங்களா? பிரியாணியை மட்டும் தான் சாப்பிடுவீங்க இல்லையா? ரைட்டாவை அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டீங்க. அதே போலதான் இயேசு நாம தான் பிரியாணின்னு வச்சுக்கோங்க, இந்த கூட கொடுக்குற ரைட்டா தான் ஃபாஸ்டிங்கு. ஃபாஸ்டிங்கை தப்புன்னு சொல்ல வரல, தவறா புரிஞ்சிக்காதீங்க. ஃபாஸ்டிங் பண்ணுங்க, அது நல்லது. அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மரத்திற்கு உதவும். இன்னும் சொல்லணும் போனால் தேவனோட நீங்கள் செலவிடுகிற நேரம் கொஞ்சம் அதிகரிக்கும். அவரோட இன்னும் கொஞ்சம் கம்யூனிகேஷன் கொஞ்சம் பில்ட் பண்ணுவீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணக்கூடாது? பிரியாணியை விட்டு ரைட்டாவை எடுத்துக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா பசி தீராது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? பிரியாணியை தான் சாப்பிடணும், ரைட்டாவை லிமிட்டாக தான் எடுத்துக்கணும். அதனால தான் கொடுக்கும்போதே அவன் ஜாக்கிரதையாக கொடுப்பான். ரைட்டாவை அதிகமாக சாப்பிட்ற போகிறதா ரைட்டாவை கம்மியாக கொடுப்பாங்க, பிரியாணியை ரைட்டாவை விட அதிகமாகவே கொடுப்பாங்க. அப்போது இயேசு நாமமும் அதுமாரி தான் பாருங்க. இயேசு நாமம் தான் ஜெபத்தில் முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணுற விண்ணப்பம், அதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணுற உபவாசம் எல்லாமே. அப்போது இயேசுவையும் உபவாசத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்க, இயேசு நாமத்தையும் உபவாசத்தையும் ஜெபத்தில் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா எது அதிகமாக இருக்கும்?
உபவாசம் அதிகமாக இருக்காது. இயேசு நாமம் உபவாசத்துக்கு மேலாக உயர்ந்திருக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, உபவாசம் பண்ணால் நமக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிரும்னு நினைக்கிறாங்க. இல்லை, உபவாசம் பண்ணால் மட்டும் நீங்கள் கேட்கறது கிடைக்காது. என்ன பண்ணணும்? இயேசு நாமத்தினாலே கேட்கணும். இயேசு நாமத்தினால கேட்டாதான் கிடைக்கும். இல்லை பிரதர், எனக்கு இயேசு நாமத்தை நான் பயன்படுத்துகிறேன் ஆனால் மற்ற காரியத்திலலாம் நான் விட்டுறேன் பிரதர். இயேசு நாமத்தை நான் பயன்படுத்துகிறேன், ஓகே, நீங்கள் சொன்ன மாரியே நாங்கள் பயன்படுத்திட்டேன், ஆனால் உபவாசம் பண்ணுறது இல்லை பிரதர். என்கிட்ட தேவனுக்கும் எனக்கும் நல்ல ஐக்கியம் இல்லை. இயேசு நாமத்தை நீங்கள் சொன்ன மாரி கரெக்டாக பயன்படுத்தணும் ஜெபத்தில். அப்படின்னா உங்கள் ப்ரேயருக்கு பதில் கிடைச்சிரும். ஏன்னா நீங்கள் பிரியாணியை சாப்பிட்ருக்கீங்க, பசி தீந்துடும், ரைட்டாக சாப்பிடல. இல்லை பிரதர், எனக்கு நான் இயேசு நாமத்தை பயன்படுத்தலை, ஆனால் மற்றதெல்லாம் செஞ்சிட்டேன். உபவாசம் போடுறேன், எல்லாத்தையும் செய்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், ஒரு நாள் முழுக்க ஜெபம் பண்ணுறேன். எத்தனை நாள் ஜெபம் பண்ணாலும் உங்கள் ஜெபம் கேட்கப்படாது, பதில் வராது. ஏன்னா நீங்கள் இயேசு நாமத்தை பயன்படுத்தலை. அப்போ இயேசு நாமத்தை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் ஜெபித்தீங்கன்னா ஜெபத்திற்கான பதில் வரும், இல்லையா? அப்படின்னா தானே இயேசு நாமத்தை நீங்கள் பயன்படுத்தணும். ஜெபத்தில் இயேசு நாமத்தை பயன்படுத்துங்க. அதை தான் நான் திருப்பி சொல்கிறேன். இயேசு நாமத்தை பயன்படுத்துங்க. நான் இயேசு நாமத்தை பயன்படுத்துவேன், ஃபாஸ்டிங் எந்த அளவுக்கு வைக்கணுமோ அந்த அளவுக்கு வைப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே, சூப்பர், நீங்கள் அதுவும் பண்ணலாம். அப்படி பண்ணாலும் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். அப்போது இயேசு நாமத்தை பயன்படுத்துங்கன்றதை நான் திருப்பி சொல்கிறேன். இப்படிலாம் பண்ணாதான் இயேசு நாமத்திற்கான முக்கியத்துவத்தை அதிகமாக கொடுக்கணும். அதை விட அதிகமாக ஃபாஸ்டிங்க்கு முக்கியத்துவத்தை குத்துறக்கூடாது. ஃபாஸ்டிங் பண்ணலாம், தவறுன்னு சொல்லலை, தவறாக புரிஞ்சுக்காதீங்க. ஃபாஸ்டிங் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் இயேசு நாமத்தை ஜெபத்தில் பயன்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக போவோம். நம்ம இயேசு நாமத்தை பயன்படுத்துகிறோம் ஜெபத்தில், இல்லையா? இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, இயேசு நாமத்தை நான் பயன்படுத்துகிறேன் ஆனால் பதில் வரமாட்டுதே பிரதர் அப்படின்றாங்க. இயேசு நாமத்தை நான் பயன்படுத்துகிறேன் ஜெபத்தில், ஆனால் பதில் வரலையே, ஏன் வரல பார்ப்போம். நீங்கள் இயேசு நாமத்தை ஜெபத்தில் பயன்படுத்தும் போது, கொஞ்சம் கவனிங்க, இயேசு நாமத்தை ஜெபத்தில் பயன்படுத்தும் போது நீங்கள் என்ன பண்ணணும்? அவரை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இயேசுவை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது புரியுதா? இது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நான் மதர் தெரேசான்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? நீங்கள் யாரை என்ன பண்ணுறீங்க? அவங்கள பற்றி சிந்திக்கிறீங்க. மதர் தெரேசானோடனே அவங்கள ஸ்பெல்லிங்கை ஞாபகம் வருது? இல்லை, அவங்கள பற்றி சிந்திக்கிறீங்க. அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க யார், என்னென்ன சமூக சேவைகள்லாம் செஞ்சுருக்காங்க, என்னென்ன நன்மைகள் செய்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் சிந்திக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த மதர் தெரேசாவோட உருவப்படமே சில பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல தான் இயேசு நாமத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா இயேசுவை பற்றி கொஞ்சம் சிந்திங்க. அவர் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறாருன்னு. இன்னும் ஒரு உதாரணம் சொல்ல போனால், இப்போ நான் சொல்கிறேன் ஐஸ்கிரீம்னு சொல்கிறேன், நீங்கள் என்ன சிந்திப்பீங்க? அதோட டேஸ்ட்டு சிந்திப்பீங்க. அதுக்கு எத்தனை ஃப்ளேவர் இருக்குதுன்னு யோசிப்பீங்க, என்ன டெம்பரேச்சரில் இருக்கும். அப்போது நான் ஒன்று சொல்கிறேன்னா அதோட ஸ்பெல்லிங்கை நீங்கள் கவனிக்கலை, அந்த ஸ்பெல்லிங்கை நீங்கள் சிந்திக்கலை. அதுக்கு பதிலாக அந்த ஆப்ஜெக்டை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க, இல்லையா? அதே போல தான் இயேசுவை பற்றி நான் சொல்லுகிறேன். இயேசு நாமத்தை பயன்படுத்த சொல்லி நான் சொல்கிறேன். இயேசு நாமத்தினே ஜெபத்தில் பயன்படுத்தினீங்கன்னா இயேசுவின் நாமம் அப்படின்னு ஸ்பெல்லிங் நீங்கள் நினச்சிக்க கூடாது. இயேசு என்ன செய்திருக்கிறார், அவர் யார், அவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார், கல்வாரி சிலுவையில் என்ன செய்திருக்கிறார், இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் பாருங்க. ஜெபத்தில் நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை, வெறும் ஃபார்முலா மாரி போட்டு போயிடுறாங்க. இயேசு நாமத்தை ஏதோ அர்த்தமில்லாத விதத்தில் சொல்கிறாங்க. அதனால தான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, நேம் இஸ் மென்ட் டு பாயிண்ட் அ பர்சன். அதாவது நாமம் நபரை குறிக்கிறது. இது எப்படி சொல்லலாம்னா, நான் இந்த வாட்டர் பாட்டிலை பாருங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பார்ப்பீங்க? வாட்டர் பாட்டிலை தான் பார்ப்பீங்க, இல்லையா? நான் இந்த வாட்டர் பாட்டிலை கை காட்டுறதுனால என் கையாக பார்த்துட்டு இருப்பீங்க? இல்லை, அந்த வாட்டர் பாட்டில் தான்
பார்ப்பீங்க. அதே போல தான் நான் காட்டுற இந்த கை தான் இயேசு நாமம்னு வச்சுக்கோங்க. அந்த வாட்டர் பாட்டில் தான் இயேசுன்னு வச்சுக்கோங்க. இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் வாட்டர் பாட்டில் பாருங்கன்னு சொல்லிட்டு கையை காட்டிட்டேன்னா நீங்கள் எதை பார்க்குறீங்க? வாட்டர் பாட்டில் பார்க்குறீங்க. அதே போல் இயேசு நாமத்தை பயன்படுத்துங்க. நாமத்தை பயன்படுத்தினாலே நீங்கள் நபரை சுட்டி காட்டுறீங்க இல்லையா? நாமத்தை பயன்படுத்தினாலே நீங்கள் நபரை பார்க்குறீங்க. அப்போது நான் இந்த வாட்டர் பாட்டிலை பார்க்க சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வாட்டர் பாட்டில் தான் பார்க்குறீங்க, கையை பார்க்கல. அதே போல தான் நாமம் என்பது ஒரு நபரை சுட்டி காட்டும்படியாக இருக்கிறது. நாமன்றது ஒரு நபரை சுட்டி காட்டும்படியாக இருக்கிறது. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இயேசு நாமத்தை பத்தி யோசிக்கிறது கிடையாது, இயேசுவை பத்தி யோசிக்கிறது கிடையாது. ஜெபத்துல அவரோட நாமத்தை ஆரம்பத்துல போட்டுறாங்க, எண்டிங்ல போட்டுறாங்க, நடுவில் என்ன வேணுமோ பண்ணிக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம், அப்படியே ஜெபத்தை பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையானதான் பண்ணிட்டு எண்டிங்ல இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஆமேன் அப்படின்னு முடிச்சிடுறாங்க. அது நல்ல பழக்கம் தான் பாருங்க. ஏன்னா அது திருச்சபையில் இப்படி ஒரு பழக்கம் இருக்குதுன்னு சொல்றாங்க. என்ன சொல்ல போனா இயேசு கூட இந்த சீசங்களுக்கு இயேசுவே இது சொல்லி கொடுத்துருக்கிறாரு. எப்படி? நாமத்தினாலே கேளுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அதனால இவங்க சீசர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அதை இவரோட நாமத்தை பயன்படுத்தணும் என்பதற்காக எல்லா ஜெபத்தினுடைய ஆரம்பத்திலையும் சரி முடிவிலையும் சரி இயேசு நாமத்தை கொண்டு வராங்க. ஆனா நான் நினைக்கிறேன் அவங்க இயேசுவை பத்தி சிந்திச்சிருப்பாங்க. இயேசு நாமத்தை பயன்படுத்துறாங்கன்னா இயேசுவை பத்தி அவங்க சிந்திச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க இயேசு கூட இருக்கிறாங்க, இயேசு என்ன செய்திருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் யோசித்து பார்த்துருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம இயேசு நாமத்தை என்ன பண்றோம்? சொல்லிட்டு சிந்திக்க மாட்டோம். என்ன சொல்ல போனா இது ஒரு ஃபார்முலா மாரி ஆகி போடுச்சு இயேசு நாமன்றது. ஃபார்முலால நம்ம சம போட்டா அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிடும், அந்த மாதிரி ஆகி போச்சு பாருங்க. இல்ல, இயேசு நாமம் அந்த மாதிரி கிடையாது. இன்னும் சில பேர் எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, அந்த ஃபார்முலா போட்டா இயேசு நாமம் கிடைச்சிடும், அந்த ஃபார்முலா போட்டா சமயம் எப்படி கிடைக்குதோ அதே போல இயேசு நாமத்தை பயன்படுத்தினா எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு சில பேர் யோசிக்கிறாங்க. அது தவறான விஷயம், அது தவறான புரிந்து கொள்ளுதல். பெட்டர் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு தேவையோட போறீங்க, உங்களுக்கு இந்த தேவை இருக்கிறது, அது சந்திக்கப்படணும் அப்படின்னா அந்த தேவைக்கு ஒப்பிட்டு அவரை யோசிச்சு பாருங்க. அந்த தேவைக்கு ஒப்பிட்டு அவரை யோசிச்சு பாருங்க. எனக்கு இயேசு நாமத்தை பயன்படுத்துகிற பிரதர், ஆனால் அவர் எப்படி யோசிக்குதுன்னு தெரியலன்னா, நீங்கள் ஒரு தேவையோட போறீங்க இல்லையா, அந்த தேவைக்கு ஒப்பிட்டு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு சுகம் கிடைக்கணும்னா அவர் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் யாருக்கெல்லாம் சுகத்தை கொடுத்தார்? யாருக்குமே சுகத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரா? அவர் கூட அவருக்கு சுகத்தை தேடி வந்தவர்களுக்கு, வியாதியஸ்தர்களுக்கு சுகம் தர மாட்டேன்னு சொன்னாரா? இல்லை, எல்லாருக்குமே சுகத்தை கொடுத்தாரு இல்லையா? இல்லை, அவருக்கு தேவை அவரை நம்பி வந்தவர்களுக்கு அவர் ஆகாரம் கொடுக்காம விட்டாரா? கொடுத்துருக்கிறாரு. என்ன சொல்ல போனோம்னா, அவர் மலையில பிரசங்கம் பண்ண பிறகு அவ்வளோ பேருக்கு அவர் 5000 பேர்களுக்கு உணவு அளித்திருக்கிறாரு நம்ம பார்த்தோம். அப்பத்தையும் மீனியும் அவர் கொடுத்துருக்கிறான்னு பார்த்தோம். அப்போ அவங்களுக்கே போஷித்தவர் நமக்கு போஷிக்க மாட்டாரா? அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜெபத்துல நாமத்தை சொல்லும் போது நபரையும் கொஞ்சம் யோசிங்க. அதுதான் நான் இப்ப சொல்ல வரேன். இயேசு நாமத்தை அர்த்தமுள்ள விதத்துல பயன்படுத்துங்க. சும்மா ஒரு மேக்ஸ்ல ஃபார்முலா போற மாதிரி இயேசு நாமத்தை ஜெபத்துல போட்டுறக்கூடாது. என்ன பண்ணணும்? இயேசு நாமத்தை அர்த்தமுள்ள விதத்துல பயன்படுத்தணும். அப்பதான் அது வேலை செய்யும் பாருங்க, இல்லைன்னா வேலை செய்யாது. அப்போ இயேசு நாமத்தை பயன்படுத்தும் போது அவரை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அவர் யார், என்னென்ன செய்திருக்கிறார் அப்படின்ட்டு. அதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன், நாமம் எங்கேயோ நபரும் அங்கே அப்படின்ட்டு. நாமம் எங்கேயோ நபரும் அங்கே அப்படின்னு சொன்னிருந்தேன் இல்லையா? இது ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன், நாமம் எங்கேயோ நபரும் அங்கே. எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 145 சங்கீதம் 18 வசனத்தை வாசிப்போம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாரு. அவரை நோக்கி நீங்க கூப்பிடுறீங்க, கர்த்தாவே அப்படின்னு கூப்பிடுறீங்கல்ல, அவரு என்ன பண்றாரு? அவரோட நாமத்தை பயன்படுத்துறீங்க, அவரு வந்துடுறாரு. அவர் நாமத்தை பயன்படுத்தினாலே வந்துடுறாரு. நாமம் எங்கேயோ நபரும் அங்கே. அவர் நாமத்தை நீங்க சொன்னாலே போதும், அவரே வந்துடுறேன்றாரு. எப்படி எப்படி அவர் வந்துடுவாருன்னு நீங்க கொஞ்சம் யோசிக்கலாம், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவர் நாமத்தை சொன்னாலே
அவர் வந்துடுறான்றாருங்க. எப்படிங்க? ஒருவேளை இந்த மாதிரியா? இப்போ மறிக்கிறவங்கலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அடுத்த ஒரு சில நிமிடங்களில் மறிக்க போகிறோன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, மறிக்க போகிறேன், இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன் கூடயே தான் இருப்பேன் அப்படின்றாங்க. எப்படியா சொல்கிறாங்க? அவங்க என்ன சரீரமாக திருப்பி வந்துட போகிறாங்களா? இல்லை, அவங்களுடைய நினைவுகளில் அவங்க யோசிக்கும் போது அவங்க வருவாங்க. அந்த விதத்தில் இங்கே சொல்லப்படுகிறது இல்லையே. இயேசுவே அவருடைய பிரசனமே வந்துடுது அவருடைய நாமத்தை பயன்படுத்தும் போது. அவரை பற்றி யோசிக்கிறதுனால அவரே வந்துடுறாருங்க. இயேசு நாமத்தை பயன்படுத்துறதுனால, இயேசு நாமத்தை பயன்படுத்தி நீங்கள் ஜெபத்தில் அவரை பற்றி சிந்திக்கும் போது அவரே வந்து விடுகிறார். சரீரமா வந்துடுறாரான்னு கிடையாதா பார்த்தா கிடையாது, சரீரமா வரல. ஆனால் அவருடைய பிரசனம் வந்து விடுகிறது உண்மையான விதத்தில், இல்லையா? அப்போ அவருடைய பிரசனம் இங்க வந்துடுது அவருடைய நாமத்தை பயன்படுத்தும் போது. பயன்படுத்தி அவருடைய நாமத்தை யோசிங்க. அடுத்து 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம். அந்த பிற்பகுதியை வாசிப்போம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எப்படி அந்த மறிக்கிறவங்க சொல்றது போல சொல்றாரு இவரு. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் மறிக்க போகிறேன், இருந்தாலும் பரவாயில்ல, நான் இவங்க கூட இருப்பேன் அப்படின்னா அவங்க எண்ணத்திலே இருப்பாரா? அந்த விதத்துல சொல்லல, இவர் உண்மையான விதத்துல சொல்றாரு. எப்படி? நான் உன் கூடயே தான் இருப்பேன் அப்படின்றாரு. அவர் நம்ம கூடயே தான் இருக்கிறாரு. அப்போ நீங்க கேட்கலாம், நம்ம கூட தானே இருக்கிறாரு, நம்ம கூட தானங்க இருக்கிறாரு, அப்ப நான் ஏன் அவர் நாமத்தை பயன்படுத்தணும் இல்லையா அப்போ அப்படின்னு கேட்டா, இல்லை, நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனா அவரு இந்த சூழ்நிலையில் நமக்கு ஃபேஸ் பண்றோம்ல, ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணும்போது தான் நம்ம கேட்குறோம். நம்ம ஒரு பிரச்சனையை சந்திக்கிற நேரத்தில் அந்த பிரச்சனையை சரி பண்ற விதத்தில், அந்த பிரச்சனை மத்தியில் வேலை செய்யற விதத்தில் அவர் நம்ம கூட இல்லை. அவர் நம்ம கூட எப்பவுமே இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா நம்முடைய பிரச்சனையின் மத்தியில அவர் வேலை செய்கிறவராக அங்க இல்லை, வேலை செய்ய விட மாட்டோம் பாருங்க. உதாரணத்துக்கு ஸ்பைடர்மேன் மூவிலாம் பார்த்துருக்கீங்கன்னா, அதில் அந்த ஸ்பைடர்மேனு சூப்பர்மேன்லாம் என்ன பண்ணுவாங்க, நார்மலான மனுஷங்க தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸில் போயிட்டு லேப்டாப் வச்சுக்கிட்டு கம்முன்னு உட்காந்து இருப்பாங்க. அவங்களுக்கு எதிராக ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்தளவுக்கு கேர் பண்ண மாட்டாங்க, ரியாக்ட் பண்ண மாட்டாங்க பாருங்க, அப்படியே சைலண்டாக இருப்பாங்க. இதுவே அந்த ஸ்பைடர்மேன் தன்னுடைய அந்த காஸ்டியூமை போட்டு வந்துட்டாங்க நின்றுட்டாருன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க எஸ் பண்ணுவாங்க. அப்போ இயேசுவே நம்ம கூடயே தான் இருக்கிறாரு. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்ம கூடயே தான் இருக்கிறார் சகல நாட்களிலும். ஆனா என்ன பண்ணல, காஸ்டியூம் போடலை. என்ன, அவருடைய நாமத்தை இங்க நம்ம பயன்படுத்தல. நாமத்தை பயன்படுத்தினாதான் அவர் அந்த பிரச்சனையை சரி பண்ண வேண்டிய விதத்துல நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம கூட பிரசன்னமாக இருப்பாரு. அவருடைய பிரசனம் விசேஷித்த விதத்தில் நம்மோடு கூட இருக்கிறது எப்போ, அவருடைய நாமத்தை பயன்படுத்தும் போது. சூப்பர்மேனுக்கு அந்த காஸ்டியூம் போட்ட மாரி அவர் காஸ்டியூம் போட்டு நின்றுறாரு, இப்படி காஸ்டியூம் போட்டு நின்றுறாரு. ஏன்? உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கும்படியாக. நீங்க இயேசு நாமத்தை சொன்னீங்கன்னா அவர் காஸ்டியூம் போட்டு நிற்கிறாரு. இப்போ என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர் ஃபேஸ் பண்ணுவார். எடுத்துக்கொள்வோம் ரோமர் 10:13. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். நீங்க அவருடைய நாமத்தை ஜெபத்துல சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருங்க, உங்க ஜெபம் கேட்கப்பட்டுரும். அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். என்ன சொல்லணும்? மத்தேயு 18:20 வாசிங்க. மத்தேயு 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். என்ன சொல்றாரு? நாமத்தினால 2 பேர் 3 பேர் கூடியிருந்தாலே போதும், நான் அவங்க மத்தியில வந்துடுறேன் அப்படின்றாரு. அப்படின்னா அது வரைக்கும் அவங்க கூட இல்லை, அந்த இல்லை, அவர் எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கிறாரு. அங்க இயேசு நாமத்தை பயன்படுத்தும் போது விசேஷித்த விதத்தில், அங்க அந்த நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கிற விதத்தில், அவர் வல்லமையுள்ள விதத்தில் நம்ம கூட நின்று விடுகிறாரு. சங்கீதம் 54:7 வசனத்திலிருந்து வாசிங்க. 7 வசனம். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது. இங்க என்ன பண்றாரு? எல்லா பிரச்சனையிலையும்
எல்லா பிரச்சனையும் நீக்கி போட்டுறாரு. தாவீதுக்காரர் சொல்றாரு, எல்லா நெருக்கத்திலிருந்து என்னை விடுவிக்கிறாருன்றாரு. அவரே வந்து விடுவிக்கிறாருங்க. கர்த்தரே வந்து விடுவிக்கிறாரு. அப்படியே 1ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனே உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்த. என்ன ஆரம்பத்துல நாமத்தை கூப்பிடுறாங்க. அப்ப நாமம் எங்கேயோ நபரும் அங்கே. நாமத்தையும் நபரே பிரிச்சிடாதீங்க. நாமம் எங்கேயோ நபரும் அங்கே. 2ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடும். என்ன பண்ணிருப்பாரு? அவருடைய கர்த்தருடைய நாமத்தை கூப்பிட்டுருப்பாரு. அப்போ நாமத்தை சொன்ன உடனே தேவன் வந்துட்டு இருப்பாரு. அவருடைய நாமத்தை சொன்ன உடனே தேவன் வந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய எல்லா பிரச்சனையும் நிர்மூலமாக்குகிறாரு. அதே சங்கீதம் 124 7-8 வாசிங்க. வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். 8 நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. பாருங்க என்ன சொல்றாங்க? நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் படைத்த உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நாமம் எங்கேயோ நபரும் அங்கேன்னு பார்த்தோம் இல்லையா? அப்படியே அதை 1ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால். பாருங்க இங்க கர்த்தர் வருது பாருங்க. நாமம் இருக்கிற இடத்துல நபரும் இருக்கிறாரு. அதான் நான் சொல்ல வருகிறேன். மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால். 2ஆவது வசனம், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால். 3 அவர்கள் கோபம் நம்மில் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மை பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தருடைய நாமம் எங்கேயோ கர்த்தர் அங்கே இருக்கிறார். அவருடைய நாமம் எங்கே இருக்கிறதோ என்ன சொல்லணும்னா நாமம் எங்கேயோ நபரும் அங்கே இல்லையா? அப்போ நாமத்தையும் நபரையும் பிரிச்சிடாதீங்க. நிறைய பேர் அதுதான் பண்றாங்க பாருங்க. நாமத்தையும் நபரையும் பிரிச்சிடறாங்க. வெறும் நாமன்னு போயிடுறாங்க. இல்லை இல்லை இல்லை, நாமம் எங்கேயோ நபரும் அங்கே. நீங்க இன்னும் சொல்ல போனா இயேசு நாமத்தை இங்க பயன்படுத்தும் போதே இயேசு வந்துடுறாரு. உங்க கூடயே தான் இருக்கிறாரு வரைக்கும். ஆனா உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிற விதத்துல, உங்களுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ற விதத்துல அவர் வந்து நின்றுறாரு. அது வரைக்கும் அவர் பார்த்துன்னு தான் இருப்பாரு. அவருடைய நாமத்தை சொல்லி நீங்க கூப்பிட்டுட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிற விதத்துல அவர் வந்துடுறாரு. இப்ப நாமம் எங்கேயோ நம்பரும் அங்கே. இயேசு நாமத்தை ஜெபத்துல பயன்படுத்துங்க. இயேசுவே வந்துடுறாரு. இயேசுவே வந்து உங்க விண்ணப்பத்தை கேட்கிறாரு. முதல்ல அவர் நாமம் தான் மெயின். அதுக்கப்புறம் தான் உங்க விண்ணப்பங்கள்லாம். முதல்ல என்ன பண்ணணும்? ஜெபத்துல இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த வேண்டும். எப்படி பயன்படுத்த வேணும்? சும்மா அப்படியே ஃபார்முலா மாரி பயன்படுத்தணுமா? இல்லை, அர்த்தமுள்ள விதத்தில் பயன்படுத்த வேண்டும். அவரை நாமத்தை பயன்படுத்தும் போது யோசிக்கணும், அவரை பற்றி சிந்திக்கணும். அவர் என்னென்ன செய்திருக்கிறாரு, அவர் யாரு, எனக்காக என்னென்ன செய்திருக்காரு, சிறுவையில் என்னென்ன பண்ணியிருக்கிறாரு, அதனால நான் என்னென்ன நன்மைகளை பெற்றுக்கொண்டேன், இதெல்லாம் யோசிச்சு அதுக்கப்புறம் போகும் விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்கும். அப்போ இப்பேற்பட்ட ஜெபம், அதாவது இயேசு நாமத்தை பயன்படுத்தி அர்த்தமுள்ள விதத்தில் இயேசு நாமத்தை பயன்படுத்தி பண்ற ஜெபம் எப்படி இருக்கும் பார்க்கலாம் வாங்க. இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறையா இருக்கும் பாருங்க. மற்றவங்க பண்ற ஜெபத்துக்கும் நம்ம பண்ற ஜெபத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் பாருங்க. மற்றவங்க என்ன எப்படி பண்ணுவாங்க? உபவாசப்பட்டா பதில் கிடைச்சிடும், அழுது புரண்டு ஜெபம் பண்ண பதில் கிடைச்சிடும் அப்படின்னு போவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? இயேசு நாமத்தை சொல்லி அர்த்த விதத்துல இயேசு நாமத்தை பயன்படுத்தும் போது பதில் கிடைக்கும்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு வித்தியாசமான அணுகுமுறையா இருக்கும். மனது முழுக்க இயேசுவே நிரம்பி இருப்பார் பாருங்க. என்ன சொல்ல போனா மனது முழுக்க இயேசுவே நிரம்பி இருப்பாரு. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அப்படியே வாசிக்கலாம், அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். பாருங்க, இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. எப்படி? தேவனுடைய சமூகத்தில் பயந்துட்டு போக மாட்டோம். என் ஜெபத்தை கேட்பாரோ இல்லையோ, என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரோ இல்லையோ, இந்த முறையும் அழுதுதான் ஜெபம் பண்ண போலகுது அப்படின்னு போக மாட்டோம். இயேசு நாமத்தை பயன்படுத்துறீங்களா? தைரியமா போங்க. ஏன்னா இயேசு நாமத்தை பயன்படுத்தினா அவரே வந்து நின்றுடுறாரு. என் பிரச்சனையை தீர்க்கிற விதத்துல அவர் வந்து நின்றுடுறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? தைரியமா அவருடைய சமூகத்துல போவீங்க.
அடுத்து இந்த விண்ணப்பம் வேற மாதிரி மாறிடுது பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம், இந்த விண்ணப்பம் வேற மாதிரி மாறிடுது. கொஞ்சம் யோசிங்களேன். இப்படி பண்ற ஜெபம் எப்படி இருக்குதான், ஒரு வித்தியாசமான அணுகுமுறையா இருக்குதான். விண்ணப்பமே நம்முடைய பண்ற ஸ்டைலே அப்படியே மாறிடுது பாருங்க. ஜெபம் பண்ற ஸ்டைலே, ஜெபம் பண்ற அந்த ஸ்டைலே அப்படியே மாறிடுது. இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி ஜெபம் பண்ணிருப்பீங்களோ இல்லையோ, இயேசு நாமத்தை அர்த்தமுள்ள விதத்துல நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்க ஜெபத்தோடைய ஸ்டைலே மாறிடும். எடுத்துக்கொள்வோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஆரம்பத்தில் நம்ம வாசித்த வசனம் தான். நீங்கள் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வீங்க. சில பேர் கேட்பாங்க, எதை கேட்டாலும் செஞ்சிருவாரா? எதை கேட்டாலும் செஞ்சிருவாரா? இப்போ நான் வந்து தவறான விஷயத்தை கேட்குறேன், செஞ்சிருவாரா? உதாரணத்துக்கு அவருடைய நாமத்தினால ஒருத்தனை கொலை பண்ணணும்னு சொல்றேன், செஞ்சிருவாரா அவரு? இல்லை. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவருடைய நாமத்தினால எதை கேட்டாலும் அப்படின்னா அவர் சித்தத்தின் படியாக, இயேசுவின் சித்தத்தின் படியாக எதை கேட்டாலும் அதை செய்வேன். உதாரணத்துக்கு உங்க வீட்டில் நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, கூட அம்மா அப்பாலாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அண்ணன் தங்கச்சிலாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நீங்க அந்த டிவியில ஒரு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஆட் வருது. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ரிமோட் எடுத்து மாத்துவீங்க இல்லையா? ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியா கூச்சமா இருக்கும். தனியா இருக்கும்போது நீ எப்படி பேஸ் பண்ணுவீங்க அது உங்களுக்கு தெரியும். ஆனா தனியா இருக்கும்போது கூட நீங்க அதை கண்டுக்க மாட்டீங்க. அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கோம், அந்த ஆடு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கோம், நீங்க ஒரு பக்கம் இருப்பீங்க. ஆனா குடும்பத்தோட இருக்கும்போது, இன்னும் சொல்றோம் பாஸ்டரே கூட இருக்கிறாருன்னா கூட இன்னும் அது கொஞ்சம் சீரியஸா மாறிடும். கொஞ்சம் நீங்க எடுத்து சேனலை மாத்திடுவீங்க. அதே போல இயேசு உங்க கூட இருக்கிறாரு, அவருடைய நாமத்தை சொல்லிட்டீங்க, நபரே இங்க வந்து விட்டாரு. அப்போ அவருடைய சித்தத்தின்படி கேட்க ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப மோசமாவும் கேட்க மாட்டீங்க, அற்பமாவும் கேட்க மாட்டீங்க. அவருடைய சித்தத்தின்படி மேலானதை கேட்பீர்கள். அது மோசமாகவும் இருக்காது, அற்பமாகவும் இருக்காது. அப்போ பண்ற விண்ணப்பமே வேற மாதிரி ஆயிடுது பாருங்க. மோசமா ஜெபம் பண்ண மாட்டீங்க, அற்பமா கேட்க மாட்டீங்க, அவருடைய சித்தத்தின்படி நீங்க கேட்பீங்க. அப்புறம் இப்படிப்பட்ட ஜெபம் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும், வித்தியாசமான அணுகுமுறையா இருக்கும். விண்ணப்பமே அப்படியே வேற மாதிரி மாறிடும். அவருடைய சித்தத்தை கேட்ட மாதிரியே விண்ணப்பம் பண்ற மாதிரி ஆயிடும். அவருடைய சித்தத்தை கேட்டபடி, சித்தத்தின்படி இப்போ யோசிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடும். இது உங்க சித்தமா? உங்களுடைய சித்தம் இது, நான் எல்லாவற்றையும் அனுபவித்து வாழ்வது உங்களுடைய சித்தம், அதனால இதை செய்வீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன், இயேசு நாமத்துல நடக்கும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. அப்பமா கேட்க மாட்டீங்க, ரொம்ப மோசமா கேட்க மாட்டீங்க, என்னுடைய சித்தத்தின்படி கேட்பீங்க. அடுத்து யார் வேண்டிக் கொள்ளுகிறாங்க? யார் வேண்டிக் கொள்றாங்க? நம்ம தான் வேண்டிக் கொள்றோம் இல்லையா? நமக்கு தான் தேவை இருக்குது, நம்ம தான் வேண்டிக் கொள்றோம். அப்போ நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். உதாரணத்துக்கு இப்போ ஹோட்டல்லாம் போனீங்கன்னா பெரும்பாலான குடும்பங்கள்ல ஒருத்தர் தான் ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த குடும்ப தலைவியோ யாரோ ஒருத்தங்க ஆர்டர் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருக்குமே தேவையானதை ஆர்டர் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு குடும்பத் தலைவர் வந்து வெயிட்டர்கிட்ட சொல்லிடுவாரு, எனக்கு இட்லி வேணும், என் மனைவிக்கு பொங்கல் வேணும், என் பிள்ளைகளுக்கு தோசை வேணும் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெயிட்டர் திரும்பி போயிட்டு பிள்ளைங்க கிட்டே இல்லை மனைவி கிட்டே உங்களுக்கு என்ன வேணும் கேட்க மாட்டாரு இல்லைங்களா? ஏன்னா எல்லாருக்கும் தேவையானத இவரே சொல்லிட்டாரு. அதே போலதான் நம்ம இங்க இருக்கிறோம். நம்ம தேவனுக்கு நான் தேவனுடைய சித்தத்தின்படி இங்க கேட்கிறோம். இப்ப அந்த வெயிட்டர் போயிட்டு இயேசுகிட்டே போய் கேட்கறாங்கன்னா அவரு சொல்லுவார் பதில், இல்ல அவர் கேட்டார்ல, என் சித்தத்தின்படி தான் கேட்டார், அவர் கிட்ட எடுத்து வந்து கொடுங்க அப்படின்னாரு. அதே போலதான் நம்ம தான் வேண்டிக் கொள்கிறோம். ஆனா என்ன பண்றோம்? அவருடைய சித்தத்தின்படி வேண்டிக் கொள்கிறோம், அவருடைய சித்தத்தின்படி கேட்கின்றோம். எனவே இயேசு நாமத்தை நீங்க பயன்படுத்துங்க. நிறைய பேர் பயன்படுத்துறதே இல்லை அர்த்தமுள்ள விதத்துல. ஒரு குரூப் பயன்படுத்துறது இல்ல, இன்னொரு குரூப் பயன்படுத்துது, ஆனா அர்த்தமுள்ள விதத்துல பயன்படுத்துறது கிடையாது. நீங்க பயன்படுத்துங்க, அர்த்தமுள்ள விதத்துல பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்க வாழ்க்கையில உங்க ஜெபத்துல பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். உங்க ஜெபத்தோட ஸ்டைலே மாறிடும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம், நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய நாமத்தை பற்றி நாங்கள்
நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த சத்தியங்களை எங்களை உள்ளத்திற்கு செல்லும்படியாக, இந்த சத்தியங்களை நாங்கள் பயன்படுத்தும்படியாக அறிந்து கொண்டு இதை கரெக்டான விதத்தில் பயன்படுத்தும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உண்மை நன்றியோட ஸ்தோத்திரிக்கின்றோம் அப்பா. உண்மை துதிக்கின்றோம். உம்முடைய நாமத்தை வெறும்னே பயன்படுத்தாம, சும்மா பயன்படுத்தாம, அர்த்தமுள்ள விதத்தில் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். எல்லா துதிக்கான மகிமையாக நமக்கு எடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க இனிமே ஜெபம் செய்யும் போது அர்த்தமுள்ள விதத்தில் இயேசு நாமத்தை பயன்படுத்துங்க. அப்போ உங்க ஜெபத்துக்கான பதில் கிடைக்கும். ஆமேன்.